Day 1 as spy in பாகிஸ்தான். இந்த ட்ரெண்ட் தான் இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள நம்ம ஸ்பையா, அதுவும் இந்தியாவோட ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ள போச்சுன்னா ஒரு வேவ் பாக்குறதுக்கு ஒரு உளவாளி ஒருத்தன் போயிட்டான்னா தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்லிப்பா இந்தியன் கண்டுபிடிச்சா கூட உடனே போட்டோ மாட்டி ஃப்ரேம் போட்டு மாலை போட்டு பூம்போட்டெல்லாம் வச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து ஊருக்கே எனக்கு தெரியும். கரெக்டா? இது ஒரு சோஷியல் மீடியால ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. பட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்குள்ள ஒரு சாதாரண யூடியூபரோ இன்ஸ்டாகிராமரோ கிடையாது, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ரியல் லைஃப் ஸ்டோரி, எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாம இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி பாகிஸ்தான்ல மக்களோட மக்களா வாழ்ந்து எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு மக்களோட மெர்ஜ் ஆகி பாகிஸ்தானோட சில முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவை வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை பாகிஸ்தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த உளவாளி, இந்த ஸ்பை வந்து இந்தியன் ஸ்பை, இந்தியன் ஐபிஎஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போய் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட மறுபடியும் இந்தியாவுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி அங்க உள்ள போய் எப்படி வந்து எல்லா வேலையும் பார்த்து கூடவே வாழ்ந்து இவங்க இவ்வளவு ஸ்கெட்ச் போடுறியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து பாகிஸ்தான் வந்து போட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை ஒரு துவம்சமாக்குன ஒரு ஸ்பையை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். கிரேசி ரைட்? கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. இது வந்து துராந்தர் படம் கிடையாது, ஆக்டர்ஸ் கிடையாது, சினிமா செட்டு கிடையாது, ஆர் இன்ஸ்டாகிராம்ல போடுற ரீலோ வீடியோவோ கிடையாது. இது உண்மையிலே ஒரு மனுஷனோட வாழ்க்கை. பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி ஒரு இந்தியன் வந்து பாகிஸ்தானியாவே வாழ்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ரோடா சுத்தி இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான டேட்டாவை எப்படி கடத்தி மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தாருங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். ப்ராபபிலி நான் யாரை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அஜித் டோவல், இந்தியாவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அரசியல்வாதிங்க வந்து இவர்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க, இவர் சொல்றதை தான் அரசியல்வாதிங்க கேட்பாங்க, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். இது இந்தியாவோட இந்த இன்டெலிஜென்ஸ் விங்க பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. இவர் வந்து 1970s இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2025 1970s பாகிஸ்தானுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லாம ஊடுருவி என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, எதை இந்தியாவுக்குள்ள திருப்பி கொண்டு வந்தாரு, எது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறிச்சுங்கிறத உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் நான் உங்ககிட்ட சொல்லிடணும். நீங்க அஜித் டோவலை பத்தி எங்க சர்ச் பண்ணீங்கனாலும், ஈவன் அவங்களோட மோஸ்ட் அஃபீஷியல் ஸ்பீச்சஸ்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ஸ்பையா இருந்ததையோ பாகிஸ்தானுக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கிற ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வாயில இருந்து வர்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். மாவே அவர் எங்கேயும் பேச மாட்டாரு. பட் இல்லனாலும் இந்த மாதிரி டேட்டா வெளியே வர்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா இருக்கும். பிகாஸ் ஒரு ஸ்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு நாடு பண்றது. கரெக்டா? இந்தியாவுக்குள்ளேயும் பாகிஸ்தானி ஸ்பைஸ் சுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்ப நிறைய பேர் பிடிச்சாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தங்க அங்க போய் ஊடுருவி அவங்களோட மக்களா வாழ்றப்போ அந்த டேட்டா வந்து அவ்வளவு ஈஸியா அபிஷியலா இருக்காது. பட் இருந்தாலும் ஹியர் சேவா வாய்மொழி கதைகளாவோ இல்ல சொல்லப்படுறதோ நிறைய சுத்திட்டு இருக்கும். அதுல முடிஞ்ச அளவுக்கு இது லெஜிட்டா இருக்கும்னு எனக்கு தோணுன முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் டோவல் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இவர் தான் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இவரோட போட்டோஸோ இவரை வந்து பெருசா ஸ்பீச்சஸோ யாருமே பார்க்க மாட்டோம். He lives in shadows. Power is in shadows னு சொல்ற மாதிரி உண்மையிலேயே பவர் இருக்கிறவங்க வந்து வெளியே வர போறது இல்ல, அவங்க நிழல்லையே சுத்திட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது. அந்த மாதிரி அஜித் டோவல் வந்து இன்னைக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு. இன்னைக்கு அவரோட வயசு வந்து 80 இயர்ஸ். 80 இயர்ஸ்ல வந்து அவர் எவ்வளவு ஆக்டிவா இருக்காரு நீங்க சும்மா போட்டோல எடுத்து பாருங்க. பட் நம்ம இதை வந்து கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். 80 இயர்ஸ்க்கு முன்னாடி 1945 காலகட்டங்கள்ல வந்து இவர் பிறக்கிறாரு. அது வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இவர் பிறக்கிறாரு. எங்க உத்தராகண்ட்ல பிறக்கிறாரு. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மில இருந்திருக்காங்க. லேட்டரா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மிக்குள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்கு பையனா பிறக்கிற இந்த அஜித் டோவல் வந்து மிலிட்டரி ஸ்கூல்ல படிக்கிறாரு. 1960s வந்து கேரளால ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு யங் ஐபிஎஸ் ஆபீசர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணப்பமே ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்படிங்கறத பார்த்த உடனே இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் விங் வந்து இவரை அப்சர்வ் பண்ணுது. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் விங் வந்து அமைதியா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அதுல யார் யார் ஷார்ப்பா இருக்காங்க, யார் யார் இந்தியாவோட செக்யூரிட்டிக்கே முக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து தூக்கிட்டு போவாங்க. நம்ம அவ்வளவு ஈஸியா அப்ளை பண்ணிலாம் உள்ள போக முடியாது, அவங்களே பிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த யங்கான ஒரு அஜித் டோவலை வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட பாதுகாப்புக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோ ஐபிஎஸ் ஆபீசர் வந்து எங்க போயிடுறாரு, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ்க்குள்ள போயிடுறாரு. அப்படி போன ஐபிஎஸ் ஆபீசர் வந்து 1970s அட் சம் பாயிண்ட் இன் டைம், நமக்கு எக்ஸாக்ட் டேட்ஸ் கிடையாது, பட் சம் பாயிண்ட் இன் டைம் அஜித் டோவல் வந்து பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பப்படுறாரு. ஏன் பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. இந்தியா மறுபடியும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கவே முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பாகிஸ்தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை
ஆயுதத்தை உருவாக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான். ஆனா யாருமே வந்து டைரக்டா அடிச்சுக்க மாட்டாங்க. காரணம் ரெண்டு பேர்கிட்டயும் அணுசக்தி இருக்குது. அணுசக்தி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி ஜப்பானை பார்த்து தெரிஞ்சிருக்கும். 2 குண்டு முடிஞ்சு நாடே. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தங்கிட்ட நியூக்ளியர் ஆயுதம் இருந்துச்சுன்னா யாரும் கை வைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு ஷீல்டு மாதிரி அவங்களுக்கு. அப்ப பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரூமர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே இவங்க நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்குறாங்களா, அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை ஸ்லோவாக்கணும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈரான்ல வந்து பயங்கரமா அணுசக்தி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவன அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அந்த அணுசக்தி உருவாக்கிட்டு இருக்கிற அந்த மலையவே வந்து துவம்சமாக்கிட்டாங்க. ஒரு மலைக்கு அடியில் அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. டைரக்டா யாரும் தாக்கிடக்கூடாது. ஒரு மலைக்கு கீழே, இயற்கைக்கு கீழே அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஃபிளைட்ல இருந்து கண்டினியூஸா குண்டுகளை போட்டு 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 அந்த மலையவே தகர்த்து எடுத்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் காலின்னு தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கள வந்து இஸ்ரேல் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அணுசக்தி ஒருத்தன் கையில கிடைச்சிருச்சுன்னா அவன் தான் சூப்பர் பவர் மாதிரி அவன் வந்து இந்த டிஃபென்ஸ்ல ஆயிடுவான். அப்படி இருக்கிறப்போ பாகிஸ்தான் கிட்ட அந்த அணுசக்தி வந்துருமா வராதா இருக்கா இல்லையா இந்த குழப்பத்தில் இருக்கிறப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை, ஒரு யங்கான ஐபிஎஸ் ஆஃபீஸரை பாகிஸ்தானுக்குள்ள போய் இதை கண்டுபிடிச்சிட்டு வா, இங்க எவ்வளவு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் ரூமரா இல்ல உண்மையா, ஏன்னா அவங்க என்ன அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, இருக்குது இல்லன்னு ரூமர் மட்டும் சுத்திட்டு இருக்குது. அப்ப 1970s ஒரு யங்கான ஒரு ஆஃபீஸரை உள்ளுக்குள்ள அனுப்புறாங்க. அவர் தான் அஜித் டோவல். சோ இப்படி வளர்ற இந்த அஜித் டோவல் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப நார்மல் சிவிலியனா தான் பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ராரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லங்க. அன்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள எல்லாம் ஆட்கள் போயிட்டு வருவாங்க. ட்ரெயின்லாம் வந்து அபிஷியலாவே கவர்மெண்டே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு சைடும் என்ன கரெக்டா ரொம்ப மானிட்டரா இருப்பாங்க. பாகிஸ்தான் ஒருத்தன் இந்தியாவுக்குள்ள வந்தானா எங்க போறேன் என்ன வரான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்தியா நாங்க போனா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அபிஷியலாவே பாகிஸ்தானுக்குள்ள வந்து அஜித் டோவல் என்டர் ஆகுறாரு. இன்னும் ஃபேக் ஐடென்டிட்டி, வேற ஒரு பேரை சொல்லிட்டு உள்ள என்டர் ஆயிடுறாரு. என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல வந்து காசே இல்லாத ஒருத்தன், நான் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து அவர் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டோட மக்களாவே மர்ஜாயி தன்னோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு ஒரு புது ஐடென்டிட்டி எடுத்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா அங்கேயே வந்து சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேவா? நாட்கள் வாரங்கள் ஆகுது. வீக்ஸ் பிகம் மந்த்ஸ் பிகம் இயர்ஸ்னு கூட சில பேர் சொல்றாங்க. எவ்வளவு நாள் எவ்வளவு டேட்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க ரொம்ப நாள் அங்க ஒரு 6 வாரம் 6 மாசம் கூட மேக்ஸிமம் போயிருக்கலாங்கிறாங்க. சில பேர் 10 வருஷம் 15 வருஷம் கூட போயிருக்குங்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியாது. பட் பேசிக்கலி அவர் பாகிஸ்தானுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. நீங்க உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்த எல்லா ரீலையும் யோசிச்சு பாருங்க. டே 1 பாகிஸ்தானி ஸ்பைனா, சின்ன விஷயத்துல இருந்து நம்ம பேசுறது, நம்ம பழகுறது, நம்ம என்ன வார்த்தையை சொல்லுவோம், நம்ம மேல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம எப்படி கத்துவோம், நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம், எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணும். கரெக்டா? அஜித் டோவல் வந்து உள்ளுக்குள்ள போய் பாகிஸ்தானியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது, எங்க இஸ்தான்புல்ல. இந்த இடத்துல தான் இந்த ரிசர்ச் எல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டியை தான் இப்போ கூட ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல இந்தியா வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் போரை நிறுத்திடுறோம் அப்படின்னாங்க. பட் இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து போகணும். சோ போகிறப்போ வந்து என்னவா போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் டோவல் வந்து ஒரு பெக்கர் மாதிரி, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி, ஒரு பழைய கிழிஞ்ச ஷாலை போட்டுட்டு, சாதாரண ஒரு அவங்க ஊரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இந்த ஜிப்பா பைஜாமா மாதிரி குர்த்தாதையோ போட்டுட்டு அப்படியே சாதாரணமா மக்களா உள்ளுக்குள்ள சுத்தி அந்த இடத்தையே சுத்திட்டு இருக்காரு. அப்ப அவர் போற வழியில வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்றாரு. பாகிஸ்தானுக்குள்ள யார் உண்மையிலே பவர்ஃபுல், அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிடையாது. பாகிஸ்தானோட உண்மையிலே பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து அங்க இருக்கிற ராணுவம் தான். அவங்க ஆர்மி சொன்னாதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கேட்பாங்க. ராணுவத்தோட பேரை ஒரு நார்மல் டிஸ்கஷன்ல ஒரு டீ கடையில யாராவது பேசினா கூட கொஞ்சம் எல்லாரும் சுதாரி பாக்குறாங்க. எல்லா இடத்துலயும் ஆர்மிக்கு ஆள் இருக்குது. ஆர்மி தான் உண்மையிலே பாகிஸ்தானோட பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ், நாட் எலெக்ஷன்ஸ், நாட் பொலிட்டீஷியன்ஸ், நாட் போலீஸ். இது எல்லாத்தையுமே அஜித் டோவல் இன்சைட்டா எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஏன் இந்தியாவை வெறுக்க போறாங்க, பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை, எதனால வந்து இந்தியாவை வந்து வெறுக்கிறாங்க, சும்மாவே அவங்க வெறுக்கிறாங்களா, உண்மையிலே அவங்க ஆர்கானிக்கா வெறுக்கிறாங்களா, இல்ல இது வந்து மேனுஃபேக்சர்டா யாரோ ஒருத்தங்க தப்பா ஃபீட் பண்ணி வெறுக்கிறாங்களா, இது வந்து மேனுஃபேக்சர்ட், இது ஆர்கானிக்கா ஒருத்தன் பாகிஸ்தானி வந்து இந்தியா வெறுக்க வாய்ப்பு இல்லை. இது ஆர்கானிக்கா அவங்க யாருமே வந்து இந்தியானா எனக்கு பிடிக்காது அப்படி சொல்றது இல்ல. அப்போ என்ஜினியர்டா அவங்க கிட்ட வந்து தப்பான விஷயங்களை இந்தியாவை பத்தி சொல்லி இந்தியாவை வெறுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானோட டே டு டே லைஃப், பாகிஸ்தான்ல என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிட்டே இருக்கிறப்போ மெயினா ஒரு இஸ்தான்புல் எதுக்கு போனாரு, முக்கியமா இந்த இடத்துல இருந்து இந்த அணுசக்தி அவங்க உருவாக்குறாங்களா இல்லையான்னு. என்னெல்லாமோ தேட்டாரு, பெருசா கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நாள் ஆகுது, பெருசா வீட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்க ஒரு கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் மாட்டினாருன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி போட்டோ மாட்டி மாலை போட்டுருவாங்க. இந்தியா மறுபடியும் என் ஆளுன்னு எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ஸ்பை முடிஞ்சுனா முடிஞ்சு. அப்படி இருக்கப்போ சாதாரணமா முடிக்க மாட்டாங்க. எவ்வளவு நீ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்ட, நீ இந்தியாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லி ரிவர்ஸ்ல வேற வாங்குவாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாகிஸ்தான் கையில சிக்கனா என்ன ஆகும். சோ ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஃபைனலி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சலூன் கடை ஐடென்டிஃபை பண்றாரு. இந்த சலூன் கடைக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஒரு லேப சொல்றாங்க, அந்த லேபுக்குள்ள தான் டெவலப்மெண்ட் நடக்குதுங்கிறாங்க. ஆனா அந்த அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இங்க வந்து அடிக்கடி முடி வெட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்க முடி வெட்டுறாங்கன்னா அந்த முடியை வந்து இவர் எடுக்கிறாரு. இந்த முடியை எடுத்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாரு. இதுல வந்து யுரேனியம் ட்ரேசஸ் இருக்குது. அணுசக்தி உருவாக்குற இடத்துல ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்க முடி வந்து ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்போஷருக்கு இருக்குல்ல, அந்த
ட்ரேசஸ் வந்து முடியல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இவங்க உண்மையிலே பாகிஸ்தான் டெவலப் பண்ணிருக்காங்க, எங்க டெவலப் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே மத்த கண்ட்ரீஸ் கிட்ட, யூஎஸ் கிட்ட, மத்த கண்ட்ரீஸ் கிட்ட எல்லாம் பேசி பாகிஸ்தானோட இந்த டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணும். இப்போ இஸ்ரேல் அதை தானே பண்றாங்க, ஈரான் வந்து டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ இடத்துல பிரஷர் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ், இன்டர்நேஷனல் பிரஷரை யூஸ் பண்ணி அவங்க உருவாக்க வேண்டிய இந்த அணுசக்தியை வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு தள்ளி போட்டோங்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்குது, பட் 1970s அவங்க இமிடியேட்டா உருவாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு தள்ளி போட்டோம், சாலிடா அவங்களால உருவாக்க முடியல. இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானோட அணுசக்தியை டெவலப் பண்றதை தள்ளி போடுற அளவுக்கு முக்கியமான ஒரு காரணமா வந்து அஜித் டோவல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியர்சே. இது எல்லாமே வந்து அகைன் நான் சொல்றது எதுவுமே அபிஷியல் டாக்குமெண்டேஷன் கிடையாது, ஹியர்சே சொல்லப்படக்கூடிய கதைகள் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகங்களின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஹியர்சே சொல்லப்படக்கூடிய கதைகள்ல வந்து அஜித் டோவல் இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனை சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க இருந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், பாகிஸ்தான எப்படி வந்து நம்ம பதிலுக்கு தாக்கணும்னா நம்ம எப்படி தாக்க முடியும், பாகிஸ்தானை வந்து டிட்டோரியேட் பண்ணணும், அவங்களை வீக் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்சைட்டான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்பையாவே திருப்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ணப்படுறாருன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆக்சுவலா மோர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குது. நம்மளோட கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல, அம்ரிட்சர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். அந்த கோல்டன் டெம்பிள்குள்ள வந்து நிறைய தீவிரவாதிகள் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்க கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்குது, ஆயுதங்கள் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்போ அஜித் டோவல் வந்து ஒரு சிவிலியனா, ஒரு சாதாரண ஆளா உள்ளுக்குள்ள ஊடுருவி அவங்க எங்கெங்க ஆயுதங்களை வச்சிருக்காங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டா இந்தியன் ஆர்மிக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே துவம்சம் பண்றதுக்கு அகைன் அஜித் டோவல் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்லயும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாருங்கிறது இன்னொரு ஹியர்சே. ஆக்சுவலா கம்பேர் டு பாகிஸ்தான்ல அவர் இருந்தாருன்னு சொல்றதை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமான டாக்குமெண்டேஷன் இருக்குது. கொஞ்சம் அபிஷியல் என்டிடிவி மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. சோ இது வந்து ரெண்டாவது ஒரு கதை. பேசிக்கா என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பையா இருக்குது. எனக்கு ஒரு செகண்ட் இது கேட்கறதுக்கு பயங்கரமா இப்படி போய் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு, பட் ஒரு நாள் ஒரு செகண்ட் ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆனா கூட என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மைண்ட் செட் வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அஜித் டோவல் வந்து இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவில் வந்து இன்னைக்கு அவர் லாங்கஸ்ட் சர்விங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் NSA வருதா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 5 வருஷம் இருந்திருக்காங்க, 6 வருஷம் இருந்திருக்காங்க. பட் இவர் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல போய்கிட்டே இருக்காரு. இப்போ அவரோட பையன் வந்து இப்போ பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால அஜித் டோவலுக்கு வந்து ஒரு பிஜேபி கலரிங்கும் இப்போ கொடுக்கப்பட்டு இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்றப்போ அட் சம் லெவல் இது வந்து ட்ரூத்தா இருக்கணுங்கிறத நான் நம்புறேன். எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. சம்திங் ஹி ஷுட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஷூர். அட் என்ன ஸ்கேல்ங்கிறது யாருக்குமே தெரியாது, அது அஜித் டோவலுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு உண்மை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அஜித் டோவலோட கதையை நம்ம பேசுறோம், இன்னும் பேசாம எத்தனை ஆயிரம் இந்தியன் ஸ்பைஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருந்திருப்பாங்க, அதுல எத்தனை பேர் பாகிஸ்தான் கிட்ட மாட்டியிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுனால், இன்னைக்கு நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு, நிம்மதியா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நம்ம ஃபேமிலியோட டைம் பண்றதுக்கெல்லாம் எத்தனை இந்தியன்ஸ் வந்து தன்னோட உயிரை பணயம் வச்சு உள்ளுக்குள்ள போயிருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ள. நம்ம இன்னைக்கு இங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு எத்தனை குடும்பங்கள் தன்னோட ஃபேமிலியில ஒருத்தங்களை வந்து பாகிஸ்தானுக்குள்ள இழந்திருப்பாங்க. யோசிச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது. பட் யாருமே அவங்களெல்லாம் வந்து பெருசா ரெகக்னைஸ் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை மாட்டினா கூட இந்தியா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு போகணும். ஒரு ஸ்பை அப்படி இருக்கிறப்போ எந்த கன்வென்ஷனும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. பட் ஸ்டில் அப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்லப்படுது. அகைன் எல்லாமே ஹியர்ஸே தான். அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் ஃபார் மேக்கிங் அஸ் லிவ் சேஃப்லி. ஓகேவா? எனிவே, இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக ஃபன்னாக ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை என்னங்கிறத இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டில் வேற ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் அதை பேச முடியாது, நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும், வேற ஏதாவது எக்ஸைட்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அதை டெய்லி ஈஸியாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.